உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 17/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை வளர்பிறை. இன்றைய திதி ஏகாதசி திதி நாள் முழுவதும் இருக்கு. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பகல் 1:50 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சுவாதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு. அதற்கான பரிகாரம் தயிர். இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: ஏகாதசி, ஸ்ரீ சோழவந்தான் ஜனகமாரியம்மன் குதிரை வாகனத்தில் பவனி. இன்றைய பொது பலன்கள்: புதிய விஷயங்களை தேடி கற்க, தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய, புதிய நீராதாரங்கள் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படுவீங்க. சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க. மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. ஆடம்பரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்துல உங்கள் கை ஓங்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நினைவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்தவர் உங்களை சந்திப்பார். பால்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆடம்பரமான செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறது. எவ்வளவு பணம் இருந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். கவனமறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது. வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம்.
வெள்ளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமையை உயரதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கு உயரும். சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால சில வேலைகளை உங்களுடைய பார்வையிலே முடிப்பது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல உங்களை பற்றி விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.